இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும், இறைவா எங்களை நன்றாக படைத்தாய், அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்றாய் இறைவா, இறைவா உந்தனுக்கு நன்றி நன்றி நன்றி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் பொற்பாத கமலங்களை பணிந்து, உண்ணாமலையம் தேவியின் பொற்பாத கமலங்களை பணிந்து, அன்னை லோபாமுத்திராவுடனுடைய தந்தை அகத்திய மாமுனிவரின் பொற்பாத கமலங்களை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம் அடியவர்களே. இன்று நாம் காணப்போகும் பதிவு என்ன அப்படின்னா, ஏன் இறைவன் அனைவருக்கும் செய்வதில்லை? எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம், சாமி கும்பிட்றோம். ஆனால் இறைவன் எல்லாருக்கும் பண்ணுறதே கிடையாது, எல்லாருக்கும் செய்கிறதே கிடையாது. ஏன் செய்கிறதில்லை அப்படின்றதுக்கான ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு செய்தி. அனுதினமும் உங்களால் இயன்ற புண்ணியங்கள் செய்து கொண்டே இருக்க, புண்ணியமே உங்கள் உயிருக்கு நீங்கள் கொடுக்கும் ஊதியம். இதுதான் இறை வகுத்த விதி, இறை வகுத்த சட்டம். யாராவது ஒரு ஜீவராசிக்கோ அல்லது மனிதர்களுக்கோ நல்லது செய்து கொண்டே இருங்கள். நல்லது செய்ய 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 உங்கள் சக்திக்கு உட்பட்டு உங்களால் என்ன முடியுமோ உங்கள் மனம் மகிழ்ந்து, நீங்கள் பிறர் மனதை மகிழ்விக்கும் பொழுது, பிற ஜீவராசிகளை மகிழ்விக்கும் பொழுது, இறைவன் உங்களை நோக்கி அவசியம் வந்து உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பார். அந்த புண்ணியத்தின் மூலமாகத்தான் அனைத்தும் நடக்க இயலும். எனவே அனைவரும் அனுதினமும் உங்களால் இயன்ற புண்ணியங்களை செய்து கொண்டே இருங்கள். முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, அவசியம் சைவத்தை கடைபிடியுங்கள். சைவமே நிலைத்து நீடித்து அனைவரையும் வாழ வைக்கும். சைவத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புண்ணியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ள போவோம். இந்த பதிவு சொல்லப்பட்ட பதிவு நமக்கு என்ன எப்போ எதுன்னா, சித்தன்னருள் 1833 அகத்திய மாமுனிவர் கோவை வடவள்ளி ஆலயத்தில் ஒரு சத்சங்கத்தில் உரைத்த வாக்கு. அந்த வாக்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஏன் எல்லாருக்குமே டவுட் இருக்கும், அங்கே பிரச்சனை, நானும் போயிட்டு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், இதை பண்ணு அதை பண்ணு, இதை வேணும் அது வேணும்னு. ஆனால் அங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்னடா இது நடக்க மாட்டேன், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனும் வரத்தான் செய்யும். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கை இங்கே கொடுக்குறோம். அந்த வாக்கை டிஸ்கிரிப்ஷனை இப்போ அப்படியே அந்த வாக்கை படிச்சுட்டு அதை பேச்சு நடை வாக்கில் நம்ம பேச ஆரம்பிக்க போகிறப்ப, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, புண்ணியத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் சொல்கிறாங்க. அப்படி புண்ணியத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள அந்த புண்ணியமே உங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் கொடுக்கும், உங்களை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி புண்ணியமே பண்ணல அப்படின்னா தரித்திரம் தான், அதையும் சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்து குருநாதர் என்ன சொல்றாங்களா, குறை குறை என்கின்றார்களே, எதற்கு குறை குறை வருகின்றது? நிச்சயம் அறிந்தும் கூட உங்களிடத்திலேயே குறை, அதாவது கெட்ட கர்மா இருக்கின்றது, அதனால்தான் குறையே வருகின்றது. அக்குறையை நீக்க பின் ஒரே ஆயுதம் புண்ணியம். ஒற்றையே போட்டாங்க இங்க. எல்லாரும் எனக்கு இந்த குறை அந்த குறை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஏன் குறை வருது அப்படின்னா, அங்கே புண்ணியம் கம்மியாக இருக்குது. புண்ணியம் கம்மியாக இருக்கிறப்ப என்னென்னா அது குறை வருது. அப்போ புண்ணியத்தை வளர்க்க வளர்க்க என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குறை நிறையாகிவிடும். அதனால புண்ணியங்கள் பண்ணிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அடுத்தது முக்கியமாக சொல்கிறாங்க, அப்பனே ஏன் இறைவன் அனைவருக்கும் செய்வதில்லை? இதுதான் நம்ம அந்த கண்டென்ட்டோட டாப்பிக்கில் போகிறோம். அப்போ குருநாதர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் பாவம் இருக்குதுப்பா. இந்த பாவம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பக்குவங்கள் நம்ம வச்சுக்கிட்டு, ஓகே எனக்கு இப்போ ஏதோ என்கிட்ட குறை இருக்குது, அதை நிறையாக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணி சம்பாதிச்சு அப்படி வர்றது கிடையாது. அதன் மூலமாக அந்த குறை, அந்த எவ்வளவு கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அந்த 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 குறையானது குறையாகவே இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதை அப்படி போய் அடிக்கக்கூடாது, வேற மாதிரி புண்ணியத்தின் மூலமாக அடிக்கணும். அதான் சொல்லிட்டாங்க ஆயுதம், அந்த குறையை அடிக்கிற ஒரே ஆயுதம் புண்ணியம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? நீர் தானம், மோர் தானம், அன்னதானம், இன்னும் பல வகையில் தானம் பண்ணுறது. உங்களுக்கு எதெல்லாம் இருக்குதோ அப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கான வாக்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான வாக்கு உங்களை தேடி வரும். ஆக்சுவலாக எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை பார்க்க முடியல, இப்போ உங்களே நீங்கள் பார்க்க முடியாதப்ப நீங்கள் எப்படி அடுத்தவங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, அதான் பதில் செல்ஃபிஷாக இருக்கணும். எப்படி செல்ஃபிஷாக இருக்கணும்? நான் என்னோட கர்மானால தான் எனக்கு தடை உண்டாகுதுன்னே உணராமல் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, என் சகோதரன், என் சகோதரி, என் தாய், என் தந்தை, என் மனைவி, மக்கள், இந்த மாதிரி இப்படியே போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட குறை, எனக்கு குறை இருக்குது, அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணிக்கணும், புண்ணியம் பண்ணணும்னு ஒரு 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 புரிதல் இல்லாமல் இருக்கிறப்ப என்ன நடக்குன்னா, அவங்களுக்கு பக்கத்தில் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நம்மளால உதவ இயலாது. ஏன்னா அந்த குறையை தடுக்கும். அதுதான் மெயினாக சொல்கிறாங்க.
எப்பொழுதும் வந்து இந்த ஆன்மா வந்து இல்லைன்னா இது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்மா இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து குருநாதர் என்ன சொல்றாங்க, முட்டாள்களே, அறிவில்லாதவர்களே, அறிவில்லாதவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதப்பா, நீ செய்யும் புண்ணியங்களால் தான் யான் கொடுக்க முடியும். ஒரே போடுறாங்க இங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன புண்ணியம் செய்றீங்களோ அந்த புண்ணியத்தை வைத்துத்தான் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ஒரே ஒரு தடவை அன்னதானத்தை பண்ணிட்டு உடனே வந்து நான் அன்னதானம் பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இதெல்லாம் கேட்கக்கூடாது. பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களால முடிஞ்சது இது வந்து என்னன்னா ஒரு ஒரு லைஃபோட ஒரு பிராக்டிஸ் மாதிரி கொண்டு வரணும். எப்படி 3 வேளை சாப்பிடுறோம், ஒரு இடத்துல படுத்து தூங்குறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிற மாரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம அத செய்ய ஆரம்பிக்கணும். இத பண்ணிட்டே இருக்க இதா இருக்கும். புண்ணியங்கள் இல்லைன்னா தான் மட்டும் வாழணும்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சித்தன் வழியில வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, சித்தன் வழியில வரப்போ பல ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டே ஆக வேண்டும். தெரியாமல் சொன்னாலும் வீணாக போய்விடுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால முதல்ல தன்னை நல்ல ஒழுக்கத்தோட தெரிஞ்சுக்கிட்டு மாசுகளை நீக்குங்க மனசுல இருந்து, அனைவருக்குமே நமக்கு சொந்தங்கள்னு எண்ணிங்க. அப்போ இறைவன் வருவானப்பா, உன் கையை பிடித்து தூக்கிச் செல்வானப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதை விட்டுட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஆஹ் அது சரிப்பட்டு வராது. அதனாலதான் குருநாதர் என்ன சொன்னாங்கன்னா, என்னை தேடி யாராவது ஒருத்தாருன்னா அவங்களுக்கு நீ போய் அடுத்தவனுக்கு நல்லது பண்ணுப்பா, நீ நல்லது பண்ணிட்டே இருக்கிறதுக்கு உனக்கு புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தினால உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களால் அவசியமாக பல புண்ணியங்கள் பண்ண முடியும். இறைவன் வந்து மனுஷனை பயங்கரமான சூப்பர் கம்ப்யூட்டரை படைச்சிருக்காரு. அதனோட அனைத்து திறமைகளையும் யூஸ் பண்ண போறப்போ நம்ம நல்லபடியாக வர முடியும். ஸோ அதனால உங்களோட குடும்பத்திற்கும் கற்றுக் கொடுங்க, புண்ணியங்கள் பண்ணுங்க, புண்ணியங்கள் பண்ணுங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இறைவன் அருளால புண்ணியம் மட்டும்தான். நீங்க கொஞ்சம் க்ளோஸா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஏன் பெரிய ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு புண்ணியம் அங்க விளையாண்டுருக்கும். வெறுமனே உழைச்சி தொழிலையோ இல்லை இதுலயோ யாருமே வெற்றி அடைய முடியாது. அப்படியே போனாலும் வந்து அந்த காசு வந்து இறைவன் வந்து பிடுங்கிக்குவாரு. அடுத்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது, நமக்கு ஒரு 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 ரூ. 100 வருது. அதுல ஒரு ரூ. 1 இல்ல ரூ. 2 இல்ல ஒரு ரூ. 10 ரூ. 5 ஏதோ ஒரு ரூபாயாவது நான் அடுத்தவருக்கு ஒரு வேளை ஏதாவது ஒண்ணு ஒரு 2 பிஸ்கட் வாங்கி கொடுக்குறேன், ஏதோ ஒண்ணு கொடுக்குறேன். என்னால குறைஞ்சபட்ச அமௌண்ட்ல என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. இதை செய்து கொண்டே இருக்க அடுத்தவங்களை பேசிக்கலா சந்தோஷப்படுத்தணும், நல்ல வழியில சந்தோஷப்படுத்தணும். இது செய்துக்கிட்டே இருக்க அந்த குறை இறைவன் அருளால் நீங்கிவிடும். அப்பொழுது இறைவன் தானாக வருவார், இறைவன் அனைத்தையும் செய்வார். இந்த பதிவை சொல்லிட்டு இந்த பதிவை இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். அன்னை லோபாமுத்திரா உடனுடைய தந்தை அகத்திய மாமனித திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.